வணக்கம் மக்களே. கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே. மகிழ்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. அனைத்து இல்லத்தரசிகளும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க மக்களே. இப்போதான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க மக்களே, வீடியோவிற்குள் சென்று விடலாம். பொதுமக்களுக்கு ஷாக், இனி இவர்களுக்கு சிலிண்டர் மானியம் கிடையாதா? பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் மூலயமாக நாட்டில் உள்ள ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தை சேராதவர்கள் இந்த திட்டத்தில் தகுதி பெற முடியாது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பிபிஎல் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ரூபாய் 1600 வட்டியில்லா கடன் கேஸ் அடுப்பு சிலிண்டர் வழங்கப்படுகிறது. பிபிஎல் ரேஷன் கார்டு உள்ள ஏழை குடும்பங்கள் இந்த திட்டத்தின் மூலயமாக எரிவாயு இணைப்பு பெற அரசு உதவும் மக்களே. ஏற்கனவே சிலிண்டர் இணைப்பு இல்லாத ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள் இதற்கு தகுதியுடையவர்கள் ஆவர். இருப்பிடச் சான்று, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் அட்டை, வங்கி பாஸ்புக் புத்தக விவரங்கள், ஜாதி சான்று போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் மக்களே. இதை நினைவில் கொள்ளுங்கள். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிக்க நீங்க ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்க முடியும். இதற்கு www.pmuy.government.in என்ற இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். விண்ணப்ப படிவத்தை அதில் பதிவிறக்கம் செய்யலாம். தேவையான விவரங்களை சரியாக நிரப்ப வேண்டும். அருகில் உள்ள எல்பிஜி எரிவாயு நிறுவன அலுவலகத்தில் அந்த விண்ணப்பத்தை சரியான ஆவணங்களுடன் கொடுக்க வேண்டும் மக்களே. விண்ணப்பம் மற்றும் சரியான ஆவணங்களுடன் சரியானதா இல்லையா என்பதை சரிபார்த்த பிறகு கேஸ் சிலிண்டர் இணைப்பு உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் மானியம் ரத்து, இவர்களுக்கு சிலிண்டர் கிடையாதா என்ற ஒரு தகவல் முதல்ல நம்ம கூறினோம் அல்லவா? அதற்கு EKYC சரிபார்ப்பு செய்தால் மட்டுமே சமையல் சிலிண்டர் தடையின்றி கிடைக்கும் என பெட்ரோலிய நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அறிவுறுத்தி உள்ளதாம். அது மட்டும் இல்லாமல் EKYC சரிபார்ப்பு செய்யாத வாடிக்கையாளர்களுக்கு இணைப்பு துண்டிக்கப்படும் என்ற ஒரு தகவல் அவ்வப்போது வெளியாகி வருகிறது. எனவே அனைவரும் இந்த EKYC சரிபார்ப்பு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. EKYC செய்யாத வாடிக்கையாளர்களுக்கு சிலிண்டர் இணைப்பு துண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பு இல்லைனாலும் உங்களுடைய வங்கியில வரவு வைக்கப்படும் மானியம் தடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. எதற்கு இது தேவையா? அதனால EKYC சரிபார்ப்பு செய்து கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.